வந்து தரம் 6 திசைகள் என்ற பாடத்தினுடைய பயிற்சிகள் பாவம் பக்கம் 110 110ஆம் பக்கத்தில் பயிற்சி 8.1 பயிற்சி 8.1 பாருங்கள், கீழே உள்ள படத்தை அவதானித்து கீறிட்ட இடங்களை நிரப்புக. கீழே 5 படங்கள் தரப்பட்டிருக்குது. திசை வடக்கு என்று தரப்பட்டிருக்குது, வடக்கு திசை. அப்போ நீங்கள் இதை வைத்து அவதானிக்கலாம் வடக்கு திசையில் என்ன காணப்படுது அப்படின்னு சொல்லி. ரைட், கரும்பலகை மத்தியில் வந்து ஆசிரியர் மேசை, தரப்பட்டிருக்குது. அது கீழே சிறுவர் மேசை, தரப்பட்டிருக்குது. இந்த பக்கத்தில் ஜன்னல் தரப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த பக்கத்தில் வந்து அலுமாரி காணப்படுது. ரைட், முதலாவது நாங்கள் பார்ப்போம். கீரிட்ட இடங்களை வைத்து நாங்கள் நிரப்பணும். ஆசிரியரின் மேசைக்கு, ஆசிரியர்ட மேசை இங்கே காணப்படுது, மத்தியில் காணப்படுது. ஆசிரியர் மேசை மத்தியில் காணப்படுது. ஆசிரியர் மேசைக்கு திசையில் கரும்பலகை உள்ளது. ஆசிரியர் மேசைக்கு கரும்பலகை உள்ள திசை இதாக காணப்படுது. இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஆசிரியர் மேசைக்கு கரும்பலகை வடக்கு திசையில் காணப்படுது. அப்போ அந்த வரக்கூடிய இடைவெளிக்கு வந்து வடக்கு என்று சொல்லி நீங்கள் போட்டிருந்தால் உங்களோட விடை சரியாக இருக்கும். ரைட், இரண்டாவது பாருங்கள். ஆசிரியரின் மேசை இங்கு காணப்படுது. ஆசிரியர் மேசைக்கு கீறு திசையில் சிறுவர் மேசை உள்ளது. சிறுவர் மேசை வந்து இந்த திசையில் காணப்படுது. அப்போ அது எந்த திசை? தெற்கு திசை. ஆசிரியர் மேசைக்கு தெற்கு திசையில் சிறுவர் மேசை காணப்படுகின்றது. அந்த இடைவெளிக்கு தெற்கு என்று சொல்லி உங்களுடைய விடை இருந்தால் அது சரியான விடை. மூன்றாவது பாருங்கள். ஆசிரியரின் மேசைக்கு, இந்த மேசைக்கு முதலாவது வடக்கு, இரண்டாவது தெற்கு, மூன்றாவது ஆசிரியர் மேசைக்கு கிழக்கு திசையில், கிழக்கு எந்த திசை? இந்த திசை கிழக்கு. ஆசிரியர் மேசைக்கு வந்து கிழக்கு திசை இந்த திசையாக காணப்படுது. கிழக்கு திசையில் உள்ளது எது உள்ளது? ஜன்னல் உள்ளது. அடுத்து பாருங்கள். நான்காவது ஆசிரியரின் மேசைக்கு, இங்கு இந்த ஆசிரியர் மேசைக்கு மேற்கு திசை இந்த திசை மேற்கு திசை. மேற்கு திசையில் என்ன காணப்படுது? அல்மாரி காணப்படுது. நான்காவது கீரிட்ட இடத்துக்கு அலுமாரி. இந்த விடைகள் போடப்பட்டிருந்தால் உங்களோட விட சரியாக இருக்கும். ரைட், அடுத்தது பயிற்சி 8.2 பக்க இலக்கம் 112. தரப்பட்டிருக்குது. மாதவியின் வீடும், முதலாவது வினா, மாதவியின் வீடும் அதை சுற்றியுள்ள சில இடங்களும் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. இந்த பகுதி நாங்கள் 8.3 பார்த்தோம். பிரதான திசைகள் மட்டும்தான் இந்த வினாவில் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. பிரதான திசைகளோட உபதிசைகள் கலக்கப்பட்ட வினாக்கள் தரப்பட்டிருக்குது. முதலாவது வினாவை பாருங்கள். சரியா, மாதவியின் வீடு நடுப்பக்கத்தில், இந்த பக்கம் வைத்தியசாலை, இன்னைக்கு இந்த இடத்துல வாவி ஒன்று காணப்படுது. இந்த இடத்துல வந்து கோவில் காணப்படுது. இந்த இடத்துல வந்து சந்தை காணப்படுது. இந்த இடத்துல பேருந்து நிலையம், இதற்கு மேலால் புகையிரத நிலையம், வீட்டுக்கு மேலா தபால் நிலையம் காணப்படுது. தபாலகம்,
உங்களை பாடசாலை. ரைட். பாடசாலைக்கு பக்கத்தில் வடக்கு திசை அந்த திசைன்னு தரப்பட்டிருக்குது. அதாவது வீட்டுக்கு வடக்கு திசை மேலாக காணப்படுது. ரைட். இதில் முதலாவது வினாவை பாருங்கள். முதலாவது ரோமன் இலக்கம் உண்டு. வீட்டில் இருந்து பார்க்கும்போது, வீட்டில் இருந்து பார்க்கும்போது, வீடு எந்த இடத்துல? வீடு நடு திசையில், நடு இடத்துல காணப்படுது. வீட்டில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடமும் அமைந்துள்ள திசையை அட்டவணையில் எழுதுக. நான் இந்த இடத்துலேருந்து பார்ப்போம். இதை கீறுறதுக்கு முன்னால் நாங்கள் திசைகளை நாங்கள் கீறிக்கொள்வோம். வீட்டில் இருந்து ரைட், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இல்லான திசைகள். ரைட். அடுத்தது இதோட நாங்கள் இதோட பிரதான திசைகளோட உப திசைகளையும் நாங்கள் வரைஞ்சி கொள்வோம். ரைட். இது வந்து வடகிழக்கு, வடகிழக்கு, தென் கிழக்கு, தென் மேற்கு, வட மேற்கு. ரைட். வடமேற்கு திசை. இதுதான் பிரதான திசைகள். முப்பத்திசையிலும் இந்த படத்திலே நாங்கள் குறிச்சியும். ரைட். இது மிகவும் இலகுவான முறை. ரைட். இதை அடிப்படையாக வைத்து நாங்கள் ரைட் என்ன கீழே தரப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அட்டவணையை பூர்த்தி செய்யணும். பாருங்கள். இடம், அடுத்து கோவில் அமைந்துள்ள திசை. வீட்டுக்கு எந்த திசையில் கோவில் அமைந்திருக்குது? தெற்கு திசையில். அப்போ அந்த தரப்பட்டிய முதலாவது அட்டவணைக்குள்ளே வந்து நீங்கள் என்ன போடணும்? தெற்கு திசை. தெற்கு முதலாவது பெட்டியினுள்ள வந்து முதலாவது அந்த இடைவெளிக்குள்ளுக்கு வந்து கோவில் எந்த திசையில், வீட்டுக்கு எந்த திசையில் காணப்படுது? தெற்கு திசையில். இரண்டாவது பாருங்கள், சந்தை வந்து வீட்டுக்கு எந்த திசையில்? தென் மேற்கு திசையில். இரண்டாவது தென் மேற்கு, தென்மேற்கு திசையில் சந்தை அமைஞ்சிக்கு. வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் சந்தை காணப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், தபாலகம். தபாலம் வீட்டிற்கு வடக்கு திசையில் காணப்படுது. வடக்கு திசை. அடுத்து பாருங்கள், பாடசாலை வீட்டிற்கு எந்த திசை? பாடசாலை வீட்டிற்கு வடகிழக்கு திசையில் காணப்படுது. வடகிழக்கு, வடகிழக்கு திசையில் காணப்படுது. அடுத்து பாருங்கள், வைத்தியசாலை வீட்டிற்கு எந்த திசையில்? கிழக்கு திசையில். ரைட். வாவி வந்து வீட்டிற்கு எந்த திசை? வாவி வீட்டிற்கு தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு திசையில் வாவி காணப்படுது வீட்டிற்கு. அடுத்து பாருங்கள், பேருந்து நிலையம் வீட்டிற்கு, வீடு இந்த இடத்துல பேருந்து நிலையம் மேற்கு திசையில் காணப்படுது. மேற்கு திசையில் காணப்படுது. அடுத்து பாருங்கள், புகையிரத நிலையம், இறுதியாக புகையிரத நிலையம் வீட்டிற்கு வடமேற்கு திசையில் காணப்படுது. வடமேற்கு திசையில் காணப்படுது. அடுத்து ரோமன் இலக்கம் இரண்டாவது. இது ரோமன் இலக்கம் ஒன்றிற்கான விடை. ரைட். ரோமன் இலக்கம் இரண்டாவது நாங்கள் பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்களை எழுதி அதில் உள்ள இடைவெளிகளை நிரப்புக. கீழே கூற்றுக்கள் தரப்பட்டு ஆனா, அவன, ஈனா, ஈயன்னா, ஊனா இந்த கூற்றுக்களுக்கு வர வேண்டிய இடைவெளிகளை நிரப்ப சொல்லி கேட்டீங்க. நான் பார்ப்போம். வீட்டில் இருந்து, இந்த இடத்துல இருந்து திசையில் தபாலகம் அமைந்திருப்பதோடு, தபாலகம் இந்த திசையில், அப்போ இடைவெளிக்கு வர வேண்டியது வட திசையில், வடக்கு திசையில் தபாலகம் அமைந்திருப்பதோடு வாவியிலிருந்து, வாவி இந்த இடம், அப்போ இந்த இடத்துல வந்து நான் இவ்வாறு போட்டுக்கொள்வோம். இது வடக்கு திசை. வாவியிலிருந்து வீடு அமைந்திருப்பது, வாவியிலிருந்து வீடு எந்த திசையில் அமைந்து? இது வடக்கு, மேற்கு, வடமேற்கு திசைகளுக்கு இடையில். அப்போ வீடு அமைஞ்சிக்கு வாவியிலிருந்து வட மேற்கு திசையில். ரைட். இதில் முதலாவது ரைட், இரண்டாவதில் வந்து ஆனால் முதலாவது இடைவெளிக்கு வடக்கு, அடுத்து இரண்டாவது இடைவெளிக்கு வந்து வாவிக்கு எத்திசையில் வீடு அமைந்துள்ளது? வட மேற்கு திசை.
வடமேற்கு திசையில் வீடு அமைந்திருக்குது. ஆனா ஆவண்ணா ஆவண்ணாவுக்குரிய விடையை நாங்கள் பார்ப்போம். பேருந்து நிலையத்தில் இருந்து தபாலகத்திற்கு செல்வதற்கு பேருந்து நிலையம் இந்த இடத்துல காணப்படுது. பேருந்து நிலையம் இது வடக்கு திசை. பேருந்திலிருந்து தபாலகத்துக்கு செல்வதுக்கு நாங்கள் எந்த திசையில் போகணும்? இது வடக்கு, இது கிழக்கு, இந்த பக்கம் கிழக்கு. அப்போ பேருந்து நிலையத்திலிருந்து தபாலகம் செல்வதற்கு வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட திசையில் நாங்கள் போகணும். வடக்கிற்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட திசை வடகிழக்கு திசை. அப்போ அந்த முதலாவது இடத்துக்கு வந்து வட கிழக்கு, ரைட், கம்மா. அடுத்த இடைவெளியை நான் பார்ப்போம். தபாலகத்திலிருந்து மீண்டும் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு இந்த தபாலகம் என்ற இடத்திலிருந்து மீண்டும் எந்த இடத்துக்கு போகணும்? பேருந்து நிலையத்துக்கு நாங்கள் போகணும். இது வடக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது கிழக்கு, ரைட். அப்போ தபாலகத்திலிருந்து பேருந்து தென் மேற்கு திசைகளுக்கு இடையில் இருக்குது. அப்போ இது வந்து என்ன திசை ஆகிக்குது? தென்மேற்கு திசை. தென் மேற்கு திசையில் சென்றால்தான் எங்களுக்கு எங்கே போகலாம்? பேருந்து நிலையத்துக்கு போகலாம். அடுத்தது ஈஎன்ஆருக்கு ஏறிய விடையை பார்ப்போம். என்னென்று தபாலகத்திற்கு, அதாவது இந்த இடத்துலேயே தபாலகம் காணப்படுது. தபாலகத்திற்கு திசையில் வைத்தியசாலை அமைந்திருப்பதுடன் தபாலகத்துக்கு இந்த திசையில் வைத்தியசாலை அமைஞ்சிக்குது, இந்த திசையில் அமைஞ்சிக்கு. அப்போ இந்த திசை எது திசைகளுக்கு இடைப்பட்ட திசை? வடக்கிற்கும் தெற்கிற்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட திசையில் தான் தபாலகத்தினுடைய தெற்கிற்கும் கிழக்கிற்கும் இடைப்பட்ட திசையில் தான் வைத்தியசாலை காணப்படுது. அப்போ இது என்ன திசை? தென் கிழக்கு திசை. தென்கிழக்கு திசை முதலாவது இடைவெளிக்கு வர வேண்டியது தென் கிழக்கு திசை, ரைட். அடுத்து தொடர்ந்து பாருங்கள். வைத்தியசாலைக்கு தென்மேற்கு திசையில் அமைந்திருப்பது. வைத்தியசாலைக்கு தென்மேற்கு திசை வடக்கு, மேற்கு, தெற்கு. தென் மேற்கு திசையில் வைத்தியசாலையிட இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட திசை வந்து தென்மேற்கு திசை. இந்த திசையில் அமைஞ்சிக்கிறது வந்து கோவில் அமைந்து காணப்படுது. இந்த திசையில் வந்து கோவில் அமைந்து காணப்படுது. கோவில் வைத்தியசாலைக்கு தென்மேற்கு திசை. தெற்கிற்கும் மேற்கிற்கும் இடையிலான திசையில் வந்து இது காணப்படுது, கோவில் காணப்படுது. அது வைத்தியசாலையினுடைய தென்மேற்கு திசையில். ஈஎன்ஆ. அடுத்து ஈஎன்ஆவை பாருங்கள். கோவிலுக்கு வடகிழக்கு திசையில் கோவில், இந்த இடத்துல கோவில் காணப்படுது. கோவிலுக்கு வடகிழக்கு, வடக்கு கிழக்கு இது ரெண்டுக்கும் இடப்பட்ட திசையில் எது காணப்படுது? வைத்தியசாலை காணப்படுது. வைத்தியசாலை முதலாவது இடைவெளிக்கு வரணும். அடுத்து அமைந்திருப்பதுடன் வைத்தியசாலைக்கு வடக்கு திசையில், வைத்தியசாலையிட வடக்கு திசை என்ன திசை? என்ன காணப்படுது இந்த திசையில்? வைத்தியசாலை இந்த இடத்துல வைத்தியசாலைக்கு வடக்கு திசை இந்த திசை. இந்த திசையில் காணப்படக்கூடியது வந்து பாடசாலை. பாடசாலை காணப்படுது, ரைட். அடுத்தது ஊவண்ணாவினுடையது. ஊவண்ணா வந்து கோவிலுக்கு திசையை நோக்கி செல்லும் போது வீட்டை அடையலாம். கோவில் அங்கே இந்த பக்கத்தில் கோவில் இருக்குது. கோவிலுக்கு எந்த பக்கத்தில் போனால் வீட்டை அடையலாம்? கோவிலுக்கு வடக்கு பக்கம், சரியா? வடக்கு திசையை நோக்கி செல்லும் போது வீட்டை அடையலாம். வடக்கு வடக்கு திசை. வீட்டிலிருந்து மேற்கு திசையை நோக்கி செல்லும் போது இந்த இடத்துல வீடு இருக்குது. வீட்டிலிருந்து மேற்கு திசை இந்த பக்கம், வீட்டிலிருந்து மேற்கு திசையை மேற்கு திசையின் பக்கம் செல்லும் போது பேருந்து நிலையம், நிலையத்தை அடையலும். ரைட். இரண்டாவது இடைவெளிக்கு பேருந்து நிலையம் வரும். அடுத்து பாருங்கள். அவ்விடத்திலிருந்து மீண்டும் கோவிலுக்கு செல்வதற்கு ஒரு பிரயாணம் வடகிழக்கு, அப்புறம் பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்தில் போய் இருக்கிறாரு, ரைட். முதலாவது கோவிலுக்கு வடக்கு திசையில் வீடு காணப்படுதுன்னு சொல்லி, வீட்டுக்கு மேற்கு திசையில் வந்து பேருந்து நிலையம் காணப்படுது. பேருந்து நிலையத்திலிருந்து
அவ்விடத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து மீண்டும் கோவிலுக்கு செல்வதற்கு, அதாவது இப்போ இந்த இடத்துல இருக்காங்க ரைட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து வடக்கு திசையை நோக்கி வீட்டுக்கு சென்றார், வீட்டில் இருந்து மேற்கு திசையை நோக்கி பேருந்து நிலையம் சென்றார். இப்போ பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு எந்த திசைக்கு செல்ல வேண்டும் என்பது வினாவாக கேட்கப்பட்டு இது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து பஸ்ஸில் பேருந்து நிலையத்தில் கிழக்கு திசை இந்த திசை, இது தெற்கு திசை, தெற்கு கிழக்கு இரண்டுக்கும் இடையிலான திசை உபதிசையாக காணப்படக்கூடியது தென்கிழக்கு திசை. அப்போ பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு செல்வதற்கு எந்த பக்கம் செல்ல வேண்டும்? தென்கிழக்கு திசையாக செல்ல வேண்டும். மூன்றாவது இடைவெளிக்குரியது தென்கிழக்கு. ஓகே, அடுத்த வினா வந்து இரண்டாவது வினா பயிற்சி 8.2 பக்கம் 113 வந்து இரண்டாவது வினாவை பாருங்கள் ரைட். சமதரை ஒன்றில், சமனான தரை ஒன்றில் வந்து ஒரு படம் கீழே தரப்பட்டிருக்குது, படம் வடக்கு திசைன்னு தரப்பட்டிருக்குது ரைட். சமதரை ஒன்றில் அமைந்துள்ள சில இடங்கள் சதுரக்கோட்டுத்தாளில் சதுரக்கோட்டு வலையில் காட்டப்பட்டுள்ளன ரைட். ஏ என்னும் இடத்திலிருந்து முயல் ஒன்று உணவுக்காக அம்புக்குறி வழியே சென்று மீண்டும் ஏயை வந்தடைகின்றது. முயல், இந்த இடத்துல முயல் ஒன்று காணப்படுது, இந்த அம்புக்குறி வழியாக இந்த வழியாக முயல் உணவுக்காக செல்லுது, சென்று திரும்பவும் அந்த ஏ என்ற இடத்தையே வந்து அடையுது என்று சொல்லி தரப்பட்டிருக்குது ரைட். முதலாவது நாங்கள் வினா பார்ப்போம். முயல் சென்ற பாதையை கொண்டு பின்வரும் அட்டவணையை நிரப்புக. கீழே அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்குது, அந்த அட்டவணையை நிரப்ப சொல்லியிருக்காங்க சரியா. முயல் சென்ற பாதையை பார்ப்போம். ஏயிலிருந்து பி வரை முயல் எந்த திசைக்கு சென்றது? முயல் வந்து வடக்கு திசைக்கு சென்றது ரைட். முயல் வடக்கு திசைக்கு சென்றது. இதில் நாங்கள் திசைகளை வரைஞ்சு கொள்வோம். வடக்கு திசை, கிழக்கு அப்படின்னு வரைஞ்சு கொள்வோம் ரைட். ஏயிலிருந்து பி வரை வந்து முயல் சென்ற திசை வந்து வடக்கு திசை ரைட். அது புத்தகத்திலே தரப்பட்டிருக்குது. முதலாவது வடக்கு ரைட். இரண்டாவது பாருங்கள், பியிலிருந்து சி வரை சென்றது எந்த திசைக்கு? கிழக்கு திசைக்கு சென்றிருக்குது. கிழக்கு திசை. அடுத்து மூன்றாவது பாருங்கள், சியிலிருந்து டி வரை சென்ற திசை, சியிலிருந்து டி வந்த டி என்ற இடம் சென்ற திசை வந்து திரும்பவும் எந்த திசைக்கு வருது? தெற்கு திசைக்கு வருது, தெற்கு திசை. அதுக்கு பின்னால் வந்து டியிலிருந்து இ வரையிலான திசை. இந்த இடத்துல முயல் காணப்படுது, இந்த இடத்துல முயல் காணப்பட்டுச்சுன்னா பார்ப்போம், இது வடக்கு, இது கிழக்கு திசை. இரண்டுக்கும் இடையில் பயணம் செய்து அப்போ பாருங்கள், டி என்ற இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்குது? இதுதான் வடக்கு திசை. வடக்கு திசை அந்த நேர்கோட்டில் இந்த இப்படி காணப்படுது வடக்கு திசை. அப்போ இது கிழக்கு, அப்போ வடகிழக்கு திசையின் பக்கம் செல்லுது. வட கிழக்கு வந்து ஏ பி சி. முதலாவது வந்து ஏயிலிருந்து பி, ஏயிலிருந்து பிக்கு, ஏயிலிருந்து பிக்கு. அடுத்து பியிலிருந்து சி, சியிலிருந்து டிக்கு, டியிலிருந்து இக்கு. டியிலிருந்து இ செல்லக்கூடிய திசை வந்து வடகிழக்கு திசை. திரும்பவும் பாருங்கள், இ என்ற இடத்துலேருந்து எஃப் என்ற இடத்துக்கு போகுது. அப்போ நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம், இது வடக்கு திசை, வடக்கு திசை, வடக்கு, இது தெற்கு கிழக்கு. இந்த முயல் அடுத்ததாக எஃப் என்ற இடத்துக்கு போகுது வந்து தெற்குக்கும் கிழக்கிற்கும் இடையிலான திசை ஒன்றில் செல்லுது. அப்போ அது வந்து தென்கிழக்கு திசை. எஃப் அமைந்திக்குது தென்கிழக்கு திசை. தென்கிழக்கு திசை ஈல இருந்து எஃப்க்கு செல்லக்கூடிய திசையாக காணப்படுது. அடுத்து பாருங்கள், எஃப் என்ற இடத்துலேருந்து ஜி என்ற இடத்துக்கு போகுது. இது தெற்கு திசை, இது வந்து மேற்கு திசை. ஜி அமைந்திருக்குது எஃப்ல இருந்து தெற்கிற்கும் மேற்கிற்கும் இடப்பட்ட திசையில் ஜி அமைஞ்சிக்குது. அப்போ எஃப்ல இருந்து ஜி என்ற இடத்துக்கு முயல் போது வந்து எஃப்பினுடைய தென்மேற்கு திசையில், தென்
மேற்கு திசையில் எஃப்ல இருந்து ஜிக்கு செல்லுது. அடுத்து பாருங்கள், கடைசியாக இறுதியாக வந்து ஜி என்ற இடத்துல இருந்து ஏ என்ற திசைக்கு முயல் வருது. ரைட், ஜி என்ற இடத்துல இருந்து பார்த்தேன்னு சொன்னால் இது மேற்கு திசை. அப்போ இறுதியாக வந்து மேற்கு திசையை நோக்கி செல்லுது. ஜியிலிருந்து ஏக்கு இறுதியாக மேற்கு திசை. ரைட், இதுதான் இந்த படம். இவைகள் தான் உங்களோட அந்த இதில் வரக்கூடிய விடைகள். ரைட், அடுத்து பாருங்கள், இது முதலாவது. ரைட், அடுத்து வினா வந்து கேட்கப்பட்ட அதில் ரோமன் இலக்கம் 2. நீங்கள் ஏயிலிருந்து முயலை அவதானித்தால். இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல, அதாவது நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்தேன்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல இருந்து முயல் போகக்கூடிய இடங்களை வந்து அவதானித்து அந்த திசை எழுத சொல்லிக்காங்க. சரி, முதலாவது பார்ப்போம். பி. ரைட், பி தரப்பட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, முயல் வந்து இந்த இடத்துல காணப்படுது. அப்போ எனக்கு இந்த திசையில் முயல் இருக்குது, வடக்கு திசையில் முயல் காணப்படுது. அதுக்கு பின்னால் பாருங்கள், இரண்டாவது வந்து டி என்ற திசையில் முயல் காணப்படுதான். ரைட், இப்போ நான் நீங்கள் இந்த திசையில் இருக்கிறீங்க. இந்த திசையிலிருந்து பார்த்தேன்னு சொன்னாக்கா இது என்ன திசை? வடக்கு. இது வந்து கிழக்கு திசை. அப்போ இது எந்த திசை? வட கிழக்கு திசை. ரைட், அடுத்து பாருங்கள், இ என்ற திசையில் முயல் பைத்து நிற்குது. அப்போ ஈயும் எந்த திசை? வடகிழக்கு திசையில் முயல் நிற்குது. ரைட், அடுத்து கடைசியாக வந்து முயல் ஜி என்ற திசையில் இடத்துல நிற்கிதுன்னு கேட்டுக்குது. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு எந்த திசையில்? கிழக்கு திசையில் ஜி காணப்படுது. ரைட், ஜி என்ற இடத்துல முயல் நிற்கிது. ரைட், ஓகே. அடுத்து வந்து இதில் வந்து பயிற்சி 8.2 வந்து மூன்றாவது வினாவில் தரப்பட்டு இலங்கை படமுன்னு தரப்பட்டு மாவட்டங்கள் குறிக்கப்பட்டிருக்குது, இடங்கள் குறிக்கப்பட்டிருக்குது. ரைட், வடக்கு பகுதி அதாக தரப்பட்டிருக்குது. பார்ப்போம். தரப்பட்டுள்ள தேசப்படத்தை பயன்படுத்தி விடை அளிக்குக. இந்த தேசப்படத்தை பயன்படுத்தி விடையை நாங்கள் கொடுக்கணும். ரைட், முதலாவது ரோமன் இலக்கம் ஒன்றை பாருங்கள். புத்தளத்தில் இருந்து பார்க்கும்போது கண்டி அமைந்திருக்கும் திசை யாது? ரைட், இந்த இடத்துல இருந்து புத்தளம். ரைட், புத்தளத்தில் கிழக்கு திசை இது வந்து தெற்கு திசை. அப்போ கண்டி அமைந்திருக்கக்கூடிய திசை வந்து முதலாவது. ரைட், ரோமன் இலக்கம் 1 வந்து முதலாவது வரணும் வந்து தென் கிழக்கு திசை. தென் கிழக்கு. ரைட், அடுத்து பார்ப்போம். கண்டியிலிருந்து பார்க்கும் பொழுது புத்தளம் எந்த திசையில் அமைஞ்சிக்குது? இந்த கண்டியிலிருந்து நாங்கள் பார்க்கக்குள்ள புத்தளம் எந்த திசையில் அமைஞ்சிக்கு? இதுக்கு வடக்கு திசை, இது வந்து மேற்கு திசை. அப்போ புத்தளம் அமைஞ்சிக்குது வட மேற்கு திசையில். வட மேற்கு. ரைட், அடுத்து ரோமன் இலக்கம் 2 பாருங்கள். மட்டக்களப்பு கடற்கரையிலிருந்து தென்மேற்கு நோக்கி காற்று வீசினால். மட்டக்களப்பு, இந்த இடம் மட்டக்களப்புடைய தென்மேற்கு திசையில், சரி, இது மேற்கு திசை, இது தெற்கு திசை. தென்மேற்கு திசைன்னு இந்த பக்கம் வந்து காற்று வீசின்னு சொன்னால் பாதிக்கப்படக்கூடிய நகரம் எதுவாக இருக்கும்னு சொல்லிக்குது. அப்போ இந்த பகுதியில் காற்று வீசினா பாதிக்கப்படக்கூடிய நகரம் வந்து கண்டி நகரம் பாதிக்கப்படும். அடுத்து ரோமன் இலக்கம் 3 பாருங்கள். தங்கொட்டுவையில் இருந்து மாத்தரையிலிருந்து தங்கொட்டுவை இந்த இடத்துல இருந்து மாத்தரைக்கும், அடுத்து மாத்தரையிலிருந்து அம்பாறைக்கும் நேர்வழி பாதையை குறித்தால் தங்கொட்டுவையிலிருந்து அம்பாறைக்கு இப்பாதைகளில் செல்லும் ஒருவர் இரு கட்டங்களிலும் செல்லும் திசைகளை ஒழுங்குமுறையாக எழுத சொல்லிக்குது. ரைட், நேர்வழியாக செல்லணும். சரியா, தங்கொட்டுவையிலிருந்து மாத்தரைக்கு, இது மாத்தரையிலேருந்து அம்பாறைக்கு அந்த திசையில் செல்லணும். ரைட், இதில் பார்ப்போம். நாங்கள் முதலாவது தங்கொட்டுவையிலிருந்து மாத்தரைக்கு எந்த திசையில் செல்லணும்? தங்கொட்டுவையிலிருந்து மாத்தரைக்கு செல்ல வேண்டிய திசை இந்த கிழக்கு, இது தெற்கு திசை. ரைட், செல்லணும்.
மூன்றாவதுல வந்து பாருங்க, முதலாவது தங்கொட்டையிலிருந்து மாத்திரைக்கு செல்வதற்காக நேர்பாதையின் மூலமாக தென் கிழக்கு திசையில் செல்லணும். தென் கிழக்கு திசையில் செல்லணும். அதுக்கு பின்னால் பாருங்கள், மாத்திரையிலிருந்து நேர்பாதை மூலமாக அம்பாறைக்கு செல்வதற்காக வேண்டி இது வடக்கு, இது கிழக்கு, வடகிழக்குக்கு இடையிலாக செல்லணும். அப்போ வடகிழக்கு திசையில் செல்லணும். வடகிழக்கு ரைட். தங்கொட்டுவையிலேருந்து மாத்திரைக்கு வந்து தென்கிழக்கு திசையாகவும், மாத்திரையிலிருந்து அம்பாறைக்கு செல்வதற்கு வடகிழக்கு திசையாகவும் செல்ல வேண்டும். அடுத்து பாருங்கள், நான்காவது வினா, மாத்திரைக்கு வடக்கில் அண்மித்து இருக்கும் இரு நகரங்களை எழுதுக. மாத்திரைக்கு வட திசையில், மாத்திரைக்கு வட திசை வந்து இந்த திசையாக காணப்படுது. மாத்திரைக்கு வட திசையில் காணப்படக்கூடியது ஒன்று கண்டி, அடுத்து வந்து வவுனியா. ரைட். நான்காவது கண்டி, அடுத்து வவுனியா, இரண்டு நகரங்களும். ரைட். அடுத்து பயிற்சி 8.2 வந்து 5வது வினாவை நாங்கள் பார்ப்போம். இதில் இறுதியான வினா, காட்டில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு படை வீரர் பாறை தளம் ஒன்றின் மீது நிற்கிறார். ரைட். இந்த இடம் வந்து பாறை தளம் என்று நாங்கள் எடுப்போம். ரைட். பாறை தளத்தின் மீது நிற்கிறார். பாறை தளத்தின் மீது நிற்கிறார் நடுக்காட்டில். ரைட். அவர் கீழே தரப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கேற்ப தனது பயிற்சிகளை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது. முதலாவது அவருக்கு கொடுக்கக்கூடிய வந்து அறிவுறுத்தல் பாருங்கள், பாறையிலிருந்து 500 மீட்டர் கிழக்கு நோக்கி செல்ல வேண்டும். இந்த இடத்த நாங்கள் பாறைன்னு எடுப்போம். இவர் இந்த இடத்துல பாறையில் இருக்கிறாரு. பாறையிலிருந்து முதலாவது அறிவுறுத்தல், பாறையிலிருந்து 500 மீட்டர் கிழக்கு நோக்கி செல்லும் போது நீரோடையொன்றின் குறுக்கே அமைந்த பாலத்தை காண்பீர். ரைட். இதில் இருந்து கிழக்கு திசை, இதில் கிழக்கு திசை, இந்த திசை தானே கிழக்கு திசை வந்து 500 மீட்டரில் வந்து பாலம் ஒன்று காணப்படுது. ரைட். இந்த இடத்துல பாலம் ஒன்று காணப்படும். ரைட். 500 மீட்டர் தூரத்தில் கிழக்கு திசையில் பாலம் காணப்படுது. அடுத்து 2வது அறிவுறுத்தலை பாருங்கள், பாலத்தை கடந்து வடகிழக்கு நோக்கி 800 மீட்டர் தூரம் செல்லும் போது நீர்வீழ்ச்சி ஒன்றை அடைவீர். இந்த பாலம் என்ற இடத்திலிருந்து என்ன திசைக்கு? வடகிழக்கு திசைக்கு. வடக்கு கிழக்கு இது ரெண்டுக்கும் இடப்பட்ட திசையில் வந்து பிரயாணம் செய்யணும். எத்தனை? 800 மீட்டர் பிரயாணம் செய்யணும். 800 மீட்டர் பிரயாணம் செய்தால் அந்த இடத்துல என்ன காணப்படும்? ஒரு நீர்வீழ்ச்சி காணப்படும். நீர்வீழ்ச்சி காணப்படுது. ரைட். அதுக்கு பிறகு 3வது அறிவுறுத்தல் சொல்கிறாங்க, நீர் வீழ்ச்சிக்கு அருகில் இருந்து இந்த இடத்துல இருந்து திருப்பியும் 600 மீட்டர் தூரம் தென்கிழக்கு திசை நோக்கி. இந்த இடத்துல இவர் ஈக்கியார் தென்கிழக்கு திசை என்றாக்கா இது கிழக்கு, இது தெற்கு திசை. அதாவது இந்த திசைக்கு அவர் திருப்பியும் பிரயாணம் செய்யணும். நீர்வீழ்ச்சியின் அருகிலிருந்து 600 மீட்டர் தூரம் தென்கிழக்கு நோக்கி செல்லும் போது கித்துள் மரம் ஒன்றை அவதானிக்கிறார். ரைட். இதிலிருந்து 600 மீட்டர் பிரயாணம் செய்கிறாரு. இந்த இடத்துல கித்துள் மரம். ரைட். கித்துள் மரத்தை அவர் அந்த இடத்துல கித்துள் மரத்தை அடைகிறாரு. ரைட். அடுத்தது கித்துள் மரத்தின் 4வது பாருங்க, கித்துள் மரத்தின் அடியிலிருந்து 750 மீட்டர் தூரம் தென்மேற்கு திசையை நோக்கி செல்லும் போது, கித்துள் மரம் என்ற இடத்திலிருந்து தென்மேற்கு, சரியா, மேற்கு திசை, தெற்கு திசை. அப்புறம் வந்து இந்த திசைக்கு வராரு 750 மீட்டர். 750 மீட்டர் இந்த திசையின் பக்கம் வந்து சொன்னாக்கா, ரைட், கட்குகையை காண்பார். தென்மேற்கு திசையின்
பக்கமாக அவர் வந்தால் அந்த இடத்துல வந்து என்னத்தை கிடைக்குது அவருக்கு கட்குகை ஒன்றை அடைந்தார். கட்குகையிலிருந்து திரும்பவும் 800 மீட்டர் பயணம் செய்கிறாரு. நினைக்கணும் கட்குகையிலிருந்து 800 மீட்டர் தூரம் வடமேற்கு திசையை நோக்கி இந்த இடத்துல அவர் ஈக்கியார். ரைட், வடக்கு மேற்கு திசை, வடமேற்கு திசையாக வந்து 800 மீட்டர் பிரயாணம் செய்தார். பிரயாணம் செஞ்சுனுச்சுன்னா அந்த இடத்துல அவர் அடைகிற இடம் வந்து ரைட், இந்த இடத்துல வந்து அவர் அடைவார். 800 மீட்டர் பிரயாணம் செஞ்சால் இந்த இடத்துல வந்து அவருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய இடம் வந்து முகாமை அடைதார் இந்த இடத்துல. ரைட், இப்போ கீழே கேட்கப்பட்ட வினா பாருங்க. இவ்வறிவுறுத்தலுக்கு ஏற்ப படை வீரர் செல்லும் பாதையை காட்டும் பருமட்டான வரைபடத்தை வரைக. இந்த படம் அவர் பாறையிலிருந்து 500 மீட்டர் பிரயாணம் செஞ்சார். கிழக்கு பக்கமாக பிரயாணம் செஞ்சுனுச்சுன்னா அவருக்கு இந்த இடத்துல பாலம் ஒன்று கிடைக்கப்பெறுது. பாலத்துக்கு அடுத்ததாக அவர் பாலத்தில் அந்த 2வது படம் பாலம் என்ற இடத்துலேருந்து வடகிழக்கு திசைக்கு, அதாவது அந்த திசைக்கு பிரயாணம் செஞ்சால் இந்த இடத்துல வந்து நீர்வீழ்ச்சி ஒன்று கிடைக்குது. அவருக்கு நீர்வீழ்ச்சி அடைகிறார். நீர்வீழ்ச்சி என்ற திசையிலிருந்து தென்கிழக்கு திசையாக, நீர்வீழ்ச்சிக்கு அடியிலிருந்து தென்கிழக்கு திசையாக 600 மீட்டர் பிரயாணம் செய்தால் அவருக்கு கித்துள் மரம் உண்டு. கித்துள் மரம் இருக்கும் இடத்தை அடைந்தார். அந்த இடத்திலிருந்து தென்மேற்கு திசையாக பிரயாணம் செஞ்சுன்னா அவரோட பயிற்சியை நடைபாதை மேற்கொண்டால் கட்குகை கிடைக்கிது. கட்குகையிலிருந்து வடமேற்கு திசையாக 800 மீட்டர் வந்து பயணம் செஞ்சுன்னா அவருக்கு அந்த இடத்துல முகாமை வந்து அடைகிறாரு. ரைட், இதோட வந்து அவங்களோட பயிற்சி 8.2 முடியுது. அடுத்த பயிற்சி 8.3. 8.3 வந்து மேசை ஒன்று தரப்பட்டிருக்குது. மேசைக்கு மேலே வந்து ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அதனுடைய நீங்கள் குறிக்கோணம் இதில் உள்ள கிடை விளிம்புகள், நிலை குத்து விளிம்புகள் என்பனவற்றை குறிக்க. கிடைத்தனம் ஒன்றின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதில் உள்ள கிடை விளிம்புகள், நிலை குத்து விளிம்புகள் என்பனவற்றை குறிக்க. நாங்கள் பார்த்தோம் வந்து கிடை விளிம்புன்னு சொன்னாக்கா கிடைத்தளத்தை சுற்றி, உதாரணமாக இந்த பெட்டியினுடைய இந்த விளிம்புகள் வந்து கிடை விளிம்புகள், அதாவது இந்த கிடைத்தளத்தை சுற்றி காணப்படக்கூடிய விளிம்புகள் கிடை விளிம்புகள். இதுவும் கிடை விளிம்புகள். அதே நேரம் வந்து இது நிலைக்குத்து அச்சில் காணப்படக்கூடிய விளிம்புகள் வந்து நிலைக்குத்து விளிம்புகள். நிலைக்குத்து விளிம்புகள். இதே போன்று தான் இந்த மேசைக்கும் வந்து மேசையில் வந்து நீங்கள் அந்த கிடைத்தளத்தில் வந்து விளிம்புகளை வந்து கிடை விளிம்பாக எடுங்க. நிலைக்குத்து மேசையினுடைய கால்கள் இருக்கக்கூடிய அந்த விளிம்புகளை வந்து நிலைக்குத்து விளிம்பாக எடுங்க. இது வந்து வினா உண்டு. அடுத்து வினா 2லையும் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினா என்னென்னா, கதிரை ஒன்று தரப்பட்டு அதுக்கு என்ன, இங்கே உள்ள கதிரையின் பரமட்டான படத்தை வரைந்து கிடை நிலைக்குத்து தளங்கள், கிடை நிலைக்குத்து விளிம்புகள் என்பனவற்றை குறிക്കുക. இந்த கதிரையை வந்து நீங்கள் பரமட்டாக வந்து உங்களோட புத்தகத்தில் வரையணும். கதிரை தரப்பட்டிருக்குது. இந்த கதிரினுடைய கேட்கப்பட்டிருக்குதுன்னா கிடை தளங்கள், இது கிடைத்தளமாக காணப்படும். அதே நேரம் இந்த அடி கிடைத்தளத்தில் காணப்படுது. கிடைத்தளத்துக்கு நாங்கள் இந்த இடத்த நாங்கள் கிடைத்தளத்துக்கு காட்டும். அடுத்து வந்து கிடை விளிம்புகளை வந்து இதை எங்களுக்கு எடுக்கலாம். கிடை
விளிம்பு. ரைட். அதே நேரம் வந்து இது வந்து நிலைக்குத்து தளமாக இந்த உட்புறத்தை மேலுக்கு எடுக்கலும் நிலைக்குத்து தளம். அதே நேரம் இந்த விளிம்புகளை வந்து எங்களுக்கு நிலைக்குத்து விளிம்பாக எடுக்கலாம். ரைட். அடுத்து பாருங்கள், மூன்றாவது இறுதி வினா, கடைசி வினா. இறுதி வினா தரப்பட்டிருக்குது. இந்த அமைப்பு உருவில் காட்டப்படுவது நிலைக்குத்து தளத்தில் அமைக்கப்பட்டுள்ள புறாக்கூடு ஒன்றாகும். அதாவது இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. ரைட். புறாக்கூடு நிலைக்குத்து தளம் ஒன்றில் அமைச்சிக்குதாங்க. இதன் புறாக்கூடுகள். ரைட். இதில் பாருங்கள், இந்த இடத்துல A, B, E, C, F, D and G தரப்பட்டு இதுதான் புறாக்கூடு. புறாவினுடைய கூடு புறாக்கூடாகவும் அதனை அடிப்படையாக கொண்டு கீழே தரப்பட்டுள்ள இடைவெளிகளை நிரப்புக. கீழே இடைவெளிகள் தரப்பட்டு இது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். முதலாவது இடைவெளியை ரைட் முதலாவது பார்ப்போம். புறா A இன் கூட்டுக்கு கிடையாக புறா கிடைன்றது இதை சொல்கிறது நாங்கள் கிடைன்னு சொல்லி, நிலை குத்துன்றது இதை நாங்கள் சொல்கிறது நிலை குத்துன்னு சொல்லி. ரைட். அப்போ ஏக்கு புறா கூடு ஏக்கு கிடையாக காணக்கூடியது சி. ரைட். முதலாவது இடைவெளிக்கு வரக்கூடியது சி. இரண்டாவது பாருங்கள், புறா பியின் கூட்டுக்கு நிலை குத்தாக மேலே இந்த கூடு இந்த இடத்துல பிக்கு நிலை குத்தாக காணப்படக்கூடியது புறா கூடு ஏ. ரைட். அடுத்து புறா எஃப்பின் கூட்டுக்கு ஆக ஈயின் கூடு அமைந்துள்ளது. புறா எஃப்பின் கூட்டுக்கு இதாக ஈ அமைந்திக்குது, கிடையாக நிலை குத்தாக இது கிடையாக அமைந்திக்குது. ரைட். கிடையாக ஈ அமைந்திக்குது. எஃப்க்கு கிடையாக ஈ அமைந்து காணப்படுது. அடுத்து பாருங்கள், புறா சியின் கூட்டுக்கு ஆக டியின் கூடு அமைந்துள்ளது. சியும் டியும் சிக்கு எதாக அமைஞ்சிக்குது, டி நிலை குத்தாக அமைஞ்சிக்குது. நிலை குத்தாக அமைந்திக்குது. அடுத்து பாருங்கள், கடைசி இறுதியானது. ரைட். புறாக்கள் பிடிஜி என்பனவற்றின் கூடுகள் ஒரே என்ன தளத்தில் அமைஞ்சிக்குது, கிடை தளத்தில் அமைஞ்சிக்குது. அந்த இடைவெளிகளுக்கு இந்த விடை போடப்பட்டிருந்துச்சுன்னா அது சரியாக இருக்கும். எனவே இந்த வீடியோவில் இணைஞ்சு கொண்டமைக்கு நன்றி.